தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை சோதிக்க விதி ஒரு மறைமுக வலையை விரித்திருக்கிறது. அந்த வலையில் சிக்கினால் இழப்பு, தப்பித்தால் ராஜ வாழ்க்கை. அந்த வலையிலிருந்து உங்களை காப்பாற்றும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை எப்போதும் நம்பிக்கையுடன் அணுகும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் இதையும் கடந்து செல்லலாம் என்ற உறுதியான எண்ணம் இவர்களிடம் இருக்கும். தோல்வியை முடிவாக அல்ல, அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாகவே பார்ப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் அபூர்வமான மனவலிமை இவர்களுக்குள் இருக்கும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய அறிவு ஆகியவற்றை தேடி செல்லும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஒரு இடத்தில் அல்லது ஒரே சிந்தனையில் சிக்கிக்கொள்வது இவர்களுக்கு பிடிக்காது. சுதந்திரம் இவர்களின் உயிர் மூச்சு போன்றது. யாருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ விரும்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் தங்களுடன் இருப்பவர்களுக்கும் சுதந்திரம் கொடுப்பார்கள். இவர்களின் மனதில் இருக்கும் நேர்மையும் வெளிப்படையான பேச்சும் பலரின் நம்பிக்கைகளை வெல்லும். சில நேரங்களில் உண்மையை நேரடியாக சொல்வதால் மற்றவர்களுக்கு அது கடினமாக தோன்றலாம். தனுசு ராசிக்காரர்களின் நோக்கம் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்துவது அல்ல. உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கும். தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை சாதாரணமாக இருக்காது. மற்றவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் பார்த்தால் இவர்கள் பல கோணங்களில் ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அறிவை பெறுவதிலும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதிலும் உலக அனுபவங்களை சேகரிப்பதிலும் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். புத்தகங்கள், ஆன்மீகம், தத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம், வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற நல்ல துறைகள் ஆர்வங்கள் கொண்டிருப்பார்கள். எப்போதும் வளர்ச்சி என்ற இலக்குடன் செயல்படுவார்கள். பெரிய கனவுகள் காண்பார்கள். அந்த கனவுகளை நனவாக்க தொடர்ந்து உழைப்பார்கள். ஒருமுறை ஒரு இலக்கை தீர்மானித்து விட்டால் அதனை அடைய பல ஆண்டுகள் காத்திருக்கவும் தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, நல்ல பெயர், உயர்ந்த மதிப்பு, அனுபவம், அறிவு, சமூக மரியாதை ஆகியவற்றையும் சேர்த்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் இவர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். தனுசு ராசிக்காரர்கள் மனித உறவுகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுப்பவர்கள். நட்பை மிகவும் புனிதமாக கருதுவார்கள். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். குடும்பத்தினரிடம் அன்பு அதிகம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதிகமான வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் தங்களுடைய அன்பை நிரூபிப்பார்கள். உதவி தேவைப்படும் நேரத்தில் முதலில் ஓடி வருபவர்களில் தனுசு ராசிக்காரர்களும் ஒருவர். மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து மனம் உருகும் குணம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் தங்களுடைய கஷ்டங்களை மற்றவர்களிடம் எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். பல வேதனைகளை மனதிற்குள் வைத்து கொண்டு வெளியே சிரித்து கொண்டு இருப்பார்கள். இந்த குணமே அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இயல்பாகவே இருக்கும். அதனால் காலப்போக்கில் நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்கள் எப்போதும் சாதாரண நிலையை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். இன்னும் உயர வேண்டும், இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த வேலைகளையும் வெறும் சம்பளத்திற்காக மட்டும் செய்ய மாட்டார்கள். அந்த வேலையில் தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும், புதிய அனுபவங்களை பெற வேண்டும், மற்றவர்கள் மதிக்கும் அளவுக்கு வளர வேண்டும் என்பதையே முக்கியமாக நினைப்பார்கள். அதனால் ஒரே வேளையில் பல ஆண்டுகள் இருந்தாலும் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள். நிர்வாகம், கல்வி, சட்டம், வணிகம், தகவல் தொடர்பு, சுற்றுலா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஆலோசனை, எழுத்து பயிற்சி அளித்தல், ஆன்மீக சேவை, விவசாயம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். சவாலான சூழ்நிலைகளிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்படுவது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். பல நேரங்களில் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் கிடைக்கும் வெற்றி நீடித்ததாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருக்கும். அவர்களின் வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் அதை மிகப்பெரிய சாதனையாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். பண விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமான குணம் கொண்டவர்கள். பணத்தை சம்பாதிக்கும் திறன் அதிகமாக இருந்தாலும் அதே வேகத்தில் நல்ல காரியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு செய்யும் மனம் இருக்கும். பணத்தை வெறும் சேமிப்புக்காக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு கருவியாக கருதுவார்கள். ஆரம்ப காலங்களில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அனுபவம் அதிகரிக்க பணத்தை நிர்வகிக்கும் திறனும் வளரும். நிலம், வீடு, வணிக முதலீடு, நீண்ட கால சேமிப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் கணிசமான செல்வ வளர்ச்சி கிடைக்கக்கூடும். இவர்களின் உழைப்பு மற்றும் நேர்மைக்கு ஏற்ற பலன் தாமதமாக வந்தாலும் ஒருமுறை செல்வம் சேரத் தொடங்கினால் அது தொடர்ந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் செலவுகள், உணர்ச்சி வசப்பட்ட முதலீடுகள் போன்றவற்றில் கவனமாக இருந்தால் பொருளாதார நிலை இன்னும் உறுதியானதாக இருக்கும்.
குடும்ப வாழ்க்கையிலும் உறவுகளிலும் தனுசு ராசிக்காரர்கள் அன்பு, நம்பிக்கை, நேர்மை ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு மதிக்கும் நபர்களுடன் வாழும் போது குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் முன்னேற்றம், பெற்றோர்களின் நலன் ஆகியவற்றில் அதிக அக்கறை காட்டுவார்கள். வாழ்க்கை துணையிடம் சுதந்திரத்தையும் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்பார்கள். அதே போல தாங்களும் அதை வழங்க முயற்சிப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீண்ட நாட்கள் மனதில் வைத்து கொள்ளாமல் பேசி தீர்க்க விரும்புவார்கள். இவர்களின் வீட்டில் விருந்தினர்கள் வருவது, உறவினர்கள் கூடுவது, மகிழ்ச்சியான சூழல் நிலவுவது போன்றவை அடிக்கடி காணப்படும். காலப்போக்கில் குடும்பத்தின் பெயரையும் மரியாதைகளையும் உயர்த்தும் நபராக தனுசு ராசிக்காரர்கள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கை, உற்சாகம், நேர்மறை எண்ணம் ஆகியவற்றை பரப்பும் தனித்துவமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது திடீரென்று கிடைக்கும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, நீண்ட கால பொறுமை, விடாமுயற்சி மற்றும் நேர்மையான உழைப்பின் மூலம் உருவாகும் உயர்வாகும். ஆரம்ப கால வாழ்க்கையில் பல சோதனைகள், எதிர்பாராத தடைகள், நம்பியவர்களால் ஏற்படும் ஏமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த அனுபவங்களே இவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். காலம் மாறிய பிறகு ஒரே ஒரு வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக அமையும். இதுவரை செய்த உழைப்பிற்கான பலன் ஒரே நேரத்தில் கிடைப்பது போல் முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பு, நல்ல பெயர், செல்வாக்கு, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்கும். பலர் ஆலோசனை கேட்கும் நிலைக்கும், குடும்பத்தின் முக்கிய தூணாக மாறும் நிலைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உயரக்கூடும். இவரால் முடியாது என்று நினைத்தவர்களே பின்னர் இவரை பற்றிய போலவே வெற்றி பெற வேண்டும் என்று பாராட்டும் அளவிற்கு இவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். அதேபோல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் உண்மையான அன்பை மிகவும் மதிப்பவர்கள். வெளிப்படையாக அதிக உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தாலும் மனதில் ஆழமான பாசத்தை வைத்திருப்பார்கள். ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்ல தயங்க மாட்டார்கள். பொய், துரோகம், ஏமாற்றம் போன்றவற்றை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கை துணையுடன் நட்பும் புரிதலும் சுதந்திரமும் இணைந்த உறவையே விரும்புவார்கள். சில நேரங்களில் தங்களுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. பேசி புரிந்து கொண்டு உறவை மீண்டும் வலுப்படுத்த முயற்சிப்பார்கள். குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பல ஆசைகளையே விட்டு கொடுக்கக்கூடிய மனம் இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வெற்றியாக கருதி உற்சாகப்படுத்துவார்கள். உடல் நலம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல சக்தியுடன் இருப்பார்கள். இருந்தாலும் அதிக வேலைப்பளு, ஓய்வின்மை, ஒழுங்கற்ற உணவு முறை போன்ற காரணங்களால் உடல் சோர்வு, முதுகுவலி, மூட்டு பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தம் ஏற்படக்கூடும். அதனால் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை வழக்கமாக மேற்கொண்டால் உடல் மற்றும் மனநலம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். கோயில் தரிசனம், தர்மம் செய்தல், ஏழைகளுக்கு உதவுதல், நல்ல செயல்களில் ஈடுபடுதல் போன்றவற்றால் மன அமைதிகளையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை வென்று மீண்டும் உயர்ந்து நிற்கும் சக்தி தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். அவர்களின் நம்பிக்கை, நேர்மை, அறிவு மற்றும் விடாமுயற்சி இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். தனுசு ராசிக்காரர்களின் செல்வ வளர்ச்சி என்பது ஒரே நாளில் உருவாகும் அதிர்ஷ்டம் அல்ல. அனுபவம், அறிவு, சரியான முடிவுகள், தொடர்ந்து செய்யும் உழைப்பு ஆகியவற்றின் பலனாக மெதுவாகவும் உறுதியாகவும் உருவாகும். இளமை காலத்தில் எவ்வளவு முயன்றாலும் பணம் கையில் நிலைக்காமல் போகும் சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், தொழில் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் பொருளாதார அழுத்தங்கள் உருவாகக்கூடும். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு பணவரவு அதிகரிக்கத் தொடங்கும். அப்போது தாங்கள் பல ஆண்டுகளாக கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது, குடும்பத்திற்கு வசதிகளை ஏற்படுத்துவது போன்ற பெரிய இலக்குகளை அடையக்கூடிய நிலை உருவாகும். தங்களுடைய நேர்மையான உழைப்பின் மூலம் சம்பாதித்த செல்வம் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். பிறரின் வெற்றிகளை பார்த்து பொறாமைப்படாமல் தங்களுடைய பாதையில் தொடர்ந்து செல்லும் குணமே இவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமையும். தொழில் மற்றும் வணிகத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்று செய்யும் ஒரு சிறிய முயற்சி நாளை பெரிய பலனை தரும் என்பதை நன்கு புரிந்திருப்பார்கள். அதனால் புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள், புதிய சந்தைகள், புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், இணையம் வழி தொழில் சார்ந்த கல்வி சேவைகள், பயிற்சி மையங்கள், ரியல் எஸ்டேட், சுற்றுலா, விவசாயம், ஆலோசனை சேவைகள், எழுத்து மற்றும் ஊடகத்துறைகள் போன்றவற்றில் வளர்ச்சி காணும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பலருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் அளவுக்கு தொழிலை வளர்க்கும் திறனும் இவர்களிடம் இருக்கும்.
எந்த முடிவையும் அவசரமாக எடுப்பாமல் பல கோணங்களில் ஆராய்ந்து செயல்பட்டால் நீண்ட கால வெற்றிகள் கிடைக்கும். தோல்வி ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்கும் மனப்பக்குவம் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். அதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தொழில் ரீதியாக மிகவும் உறுதியான நிலையை அடையக்கூடும். தனுசு ராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கையில் நம்பிக்கை, மரியாதை, குடும்ப மகிழ்ச்சி, சமூக அங்கீகாரம் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வயது அதிகரிக்க அவர்களின் சிந்தனையும் முதிர்ச்சியும் உயர்வடையும். இளமையிலிருந்த அவசர முடிவுகளுக்கு பதிலாக பின்னர் மிகவும் தெளிவான முடிவுகளை எடுப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் தேவையற்ற இழப்புகள் குறைந்து கிடைக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துவார்கள். நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், குடும்பத்தின் ஆதரவு ஆகியவை இணையும் போது இவர்களின் முன்னேற்றம் இன்னும் வேகமாகும். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை, தர்ம சிந்தனை, உண்மைகளை மதிக்கும் குணம் ஆகியவை இவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயரையும் நீடித்த மரியாதைகளையும் பெற்றுத்தரும். வாழ்க்கையின் இறுதி வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து வளர்ந்து தங்களை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வாழும் ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்றாகவே இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற முயற்சிப்பார்கள். பலருக்கு சிறிய தோல்வியே மனசோர்வை ஏற்படுத்தும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தோல்வி என்பது ஒரு பாடமாக மட்டுமே தெரியும். ஒவ்வொரு தடையிலும் ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறார்கள். ஒவ்வொரு அனுபவம் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. அதனால் இவர்களின் வாழ்க்கை பயணம் நேராக செல்லாமல் வளைந்து சென்றாலும் இறுதியில் உயர்ந்த இலக்கை அடையும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கஷ்டங்களை சந்தித்தவர்கள் கூட பின்னர் மிகப்பெரிய வசதிகளுடன் வாழக்கூடிய நிலைகளை அடையலாம். அவர்களின் மன உறுதி, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையே இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமையும். எந்த வேலைகளையும் முழு மனதுடன் செய்து முடிக்கும் பழக்கம் இருப்பதால் அவர்கள் தொடும் பல காரியங்கள் காலப்போக்கில் வெற்றிகளை நோக்கி செல்லும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் பெற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். அதற்கான தவறான வழிகளை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். நேர்மையாக உழைத்து நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருக்கும். பலர் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை மற்றவுடன் பகிர்ந்து அவர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கல்வி, ஆன்மீகம், சேவை, நிர்வாகம், வணிகம், சமூக பணிகள் போன்ற துறைகளில் மக்களின் பாராட்டை பெறும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் தன்னம்பிக்கை, ஊக்கமும் இருக்கும். அதனால் அவர்களை சந்திக்கும் பலருக்கும் புதிய நம்பிக்கைகள் உருவாகும். குடும்பத்தில் மட்டுமல்ல, நண்பர்கள் வட்டாரத்திலும், பணியிடத்திலும், சமூகத்திலும் வழிகாட்டியாக மதிக்கப்படும் நிலை இவர்களுக்குள் உருவாகும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு அனுபவம், அறிவும் வளரக்கூடும். அடுத்ததாக ஆன்மீக ரீதியாகவும் தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை என்பது பணம் அல்லது பதவி மட்டுமல்ல, மனநிறைவும் தர்மமும் மனித நேயமும் அவசியம் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருப்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, கல்விக்கு ஆதரவு வழங்குவது, பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது, பெற்றோர்களை மதிப்பது, பெரியோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடும் போது மன அமைதிகளையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தங்களுடைய திறமைகளை சரியான நேரத்தில் சரியான திசையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, பொருளாதார வளம், குடும்ப மகிழ்ச்சி, சமூக மரியாதை ஆகிய அனைத்தையும் அடையக்கூடிய திறன் தனுசு ராசிக்காரிடம் உள்ளது. அவர்களின் மிகப்பெரிய பலம் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமை என்பதே அந்த குணமே அவர்களை வாழ்க்கையின் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக இருப்பது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் முன்னேற வேண்டும் என்ற உறுதியும் ஆகும். பலர் தற்போதைய பிரச்சனைகளில் சிக்கி மனம் திறந்துவிடும் நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் நல்ல காலம் வரும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து செயல்படுவார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் நிலையான வெற்றிகள் கிடைக்கும். இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் தன்மைகள் உண்டு. பல ஆண்டுகள் உழைத்த ஒரு முயற்சி திடீரென்று வெற்றியடைந்து வாழ்க்கையின் திசையவே மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதுவரை அமைதியாக இருந்த வாழ்க்கை அதன் பிறகு வேகமாக முன்னேறும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயர்வது, புதிய சொத்துக்கள் சேர்வது, தொழில் விரிவடைவது, சமூகத்தின் மதிப்புகள் அதிகரிப்பது போன்ற மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழக்கூடும். பலர் இவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென்று திறந்துவிட்டது என்று நினைத்தாலும் அதன் பின்னால் பல வருட உழைப்பும் பொறுமையும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் திறன் இயற்கையாகவே இருக்கும். ஒரு குழுவை வழிநடத்துவது, சரியான முடிவுகளை எடுப்பது, அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட வைப்பது போன்ற குணங்கள் இவர்களிடம் காணப்படும். அதனால் நிர்வாகம், வணிகம், கல்வி, அரசு பணி, சமூக அமைப்புகள், ஊடகம், தொழில் முனைவு போன்ற துறைகள் உயர்ந்த நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றவர்களின் திறமைகளை மதித்து ஊக்குவிப்பார்கள். அதே சமயம் தங்களுடைய கொள்கைகளில் உறுதியாக இருப்பார்கள். தவறு என்று நினைப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நேர்மையான குலத்தால் சில நேரங்களில் மதிப்புகள், எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் மக்கள் இவர்களை மதிக்கத் தொடங்குவார்கள். இவர்களின் பேச்சில் இருக்கும் தெளிவும் செயல்களில் இருக்கும் நேர்மையும் அவர்களுக்கு நீடித்த நற்பெயரை உருவாக்கும்.
வாழ்க்கையின் பிற்பகுதியில் தனுசு ராசிக்காரர்கள் அமைதி, வளம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக நிறைவு ஆகியவற்றை அதிகமாக அனுபவிக்க விரும்புவார்கள். தங்களால் சம்பாதித்த செல்வத்தை குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பிள்ளைகளின் கல்வி, குடும்பத்தின் முன்னேற்றம், பெற்றோரின் நலன், சமூகத்திற்கு செய்யும் உதவிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாமல் நல்ல பெயர், நல்ல மரியாதை, நல்ல மனிதர் என்ற அடையாளத்தையும் விட்டுச் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை இவர்களிடம் எப்போதுமே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதையும் அனுபவங்களை பகிர்வதையும் பிறருக்கு வழிகாட்டுவதையும் விரும்புவார்கள். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் வாழும் இடத்தில் நம்பிக்கை, உற்சாகம், நேர்மை மற்றும் முன்னேற்றம் என்ற 4 குணங்களும் இயல்பாகவே வெளிப்படும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஆழமாக கவனித்தால் அவர்கள் வெற்றிகளை நோக்கி செல்லும் பாதை எப்போதும் நேராக இருக்காது என்பதை உணரலாம். பல நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்கள் முயற்சியை கைவிட மாட்டார்கள். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களிருந்து வேறுபடுத்தும் முக்கிய குணமாகும். வாழ்க்கையில் பலர் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி காத்திருப்பார்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் வருவதற்கான சூழ்நிலையை தாங்களே உருவாக்க முயற்சிப்பார்கள். அவர்களின் சிந்தனையில் எப்போதும் வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய சாதனைகள் ஆகியவை சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நோக்கி நகரும் குணம் இருப்பதால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். இந்த விடாமுயற்சிதான் காலப்போக்கில் அவர்களுக்கு செல்வம், மரியாதை, சமூக அங்கீகாரம் மற்றும் மனநிறைவு ஆகிய அனைத்தையும் பெற்றுத்தரும் முக்கிய காரணமாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை விட மதிப்பையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக விரும்புவார்கள். ஒருவரை யாராவது தங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை முழு மனதுடன் செய்து முடிக்க முயற்சிப்பார்கள். அதனால் பணியிடங்களில் உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைகளை பெறுவார்கள். வணிகத்தில் இருந்தால் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வெல்வார்கள். குடும்பத்தில் இருந்தால் அனைவரும் ஆலோசனை கேட்கும் நபராக மாறுவார்கள். குடும்பத்தின் பேச்சில் உண்மை இருக்கும், செயல்களில் நேர்மை இருக்கும், எண்ணங்களில் உயர்வுகள் இருக்கும். சில நேரங்களில் மிகவும் நேர்மையாக பேசுவதால் எதிர்ப்புகளும் உருவாகலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அவர்கள் சொன்னதே சரி என்பதை பலர் உணர்வார்கள். அதனால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் அவர்கள் பெற்றெடுக்கும் மரியாதை இளமையில் பெற்ற மரியாதையை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நல்ல எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றல்களையும் பரப்பும் இயல்புடையவர்களாகவே இருப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் எல்லைகளை தாண்டி சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் குறைவாக இருக்கும். நான் இன்னும் என்ன சாதிக்க முடியும், எப்படி என் குடும்பத்தின் வாழ்க்கையை உயர்த்த முடியும், எப்படி சமூகத்தில் ஒரு நல்ல அடையாளத்தை உருவாக்க முடியும் என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் அவர்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதிலும், புதிய தொழில்களை ஆராய்வதிலும், புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழும் ஆற்றல் இவர்களுக்குள் இருப்பதால் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் புதிய தொடக்கத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் மனதில் இருக்கும் நம்பிக்கை, துணிச்சல், நேர்மை மற்றும் தொலைநோக்கு சிந்தனை ஆகியவை ஒன்றிணைந்து அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மனதில் குடும்பத்திற்கே முதலிடம் கொடுப்பார்கள். பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நல்ல கல்வியுடன் உயர வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் அதற்கு தீர்வு காண முயற்சிப்பார்கள். தவிர அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். உறவுகளுடன் நல்லிணத்தை விரும்புவார்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் தவறுகளையும் புண்ணித்து கவனித்து உறவை காப்பாற்ற முயற்சிப்பார்கள். இந்த குணத்தினால் குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். காலப்போக்கில் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நபராகவும் அனைவராலும் நம்பப்படும் தூணாகவும் மாறும் வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசிக்காரர்களின் எதிர்காலம் குறித்து பாரம்பரிய ஜோதிடத்தில் கூறப்படுவது என்னவென்றால் விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கம் இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் 2 முக்கிய சக்திகளாகும். சரியான திட்டமிடல், தொடர்ந்து உழைப்பு, செலவில் கட்டுப்பாடு, நல்ல மனிதர்களின் நட்பு, அறிவை வளர்த்து கொள்ளும் பழக்கம் ஆகியவற்றை கடைபிடித்தால் வாழ்க்கையின் பல துறைகளில் நிலையான முன்னேற்றத்தை அடையலாம் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் அடையும் வெற்றி திடீரென வந்த அதிர்ஷ்டத்தின் பலனாக அல்ல, பல ஆண்டுகளாக செய்த உழைப்பின் பலனாக இருக்கும். கிடைக்கும் செல்வம், மரியாதை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக அங்கீகாரம் நீடித்ததாக அமையும். தங்களுடைய வாழ்க்கை மட்டுமில்லாமல் தங்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்படும் போது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவாகவும் அமையும்.
குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் வாழ மாட்டார்கள். தங்களின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் சமூக சேவை, சிலர் கல்வி, சிலர் ஆன்மீகம், சிலர் தொழில் சாதனை போன்றவற்றின் மூலம் தங்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க முயற்சிப்பார்கள். இந்த உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை தொடர்ந்து முன்னேறச் செய்கிறது. இவர்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்க முடியாது. அன்பாகவும் புரிதலுடனும் அணுகினாலும் எதையும் செய்வார்கள். ஆனால் அழுத்தம் கொடுத்தால் உடனே விலகி செல்வார்கள். சுதந்திரம் இவர்களுக்கு வெறும் விருப்பம் அல்ல, அது வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும். பல நேரங்களில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பே அதன் சாத்தியத்தை உணரக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும். இது ஜோதிட ரீதியாக குரு பகவானின் தாக்கமாக கருதப்படுகிறது. எந்த மனிதரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதையும் காலப்போக்கில் சரியாக உணர்ந்து விடுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளே பின்னர் பெரிய சாதனைகளுக்கான அடித்தளமாக மாறும். இவர்களின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதிக மரியாதை, செல்வாக்கு மற்றும் புகழை பெறும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவர்களின் உண்மையான வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும். உண்மையான நட்பை மிகவும் மதிப்பார்கள். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்காக தங்களின் நேரத்தையும் சக்திகளையும் செலவிட தயங்க மாட்டார்கள். ஆனால் துரோகத்தை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். நம்பிக்கைகளை உடைத்தவர்களை மீண்டும் மனதில் ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் கடினம். பல நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க அனுபவம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்த விதத்தை நினைத்து பார்த்தால் ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றியது என்ற உணர்வு உருவாகும். இது அவர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும். அதனால்தான் பல நேரங்களில் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு வெற்றி காவியமாகவே மாறுகிறது. சரி, உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது தெரிய வேண்டுமா? அப்படி என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது.